இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உனக்கு என் மேல இருக்கிற காதலை நான் உனக்கு ஞாபகப்படுத்திட்டேங்கிறதுக்காக இன்னைக்கும் நீ என்ன காதலிக்கிறதுனாலயா? ஞாபகம் இருக்குல்ல? இந்த ராதா மனசார தன்னோட உடல் பொருள் ஆவியால மோகனையாவ காதலிக்கிற. ஆமா, எனக்கு உங்க மேல காதல் ஏற்பட்டது. ஆனா அதுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு மிஸ்டர் மோகன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட எல்லாத்தையும் இழந்துட்டேனே. அதான் இன்னையில இருந்து துளசி தான் இந்த ரூம்ல இருக்க போறா. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். சொல்லுங்க மோனையா, என்ன வேணும்? உன் கழுத்துல இருக்கிற தாலி ப்ளீஸ் இதை கொடுத்துரு. இது துளசிக்கு சொந்தமானது. அப்பதானே நான் உங்களையும் உங்க காதலையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். என்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்க கதை. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு லட்சம் தடவை புரிய வச்சுட்டேன். எனக்கு உங்க மேல காதல் எதுவும் கிடையாது மிஸ்டர் மோகன். இல்ல. நீ பொய் சொல்ற ராதா. எனக்கு தெரியும். நீ நீ இருக்க பாரு. நீ என்ன மனசார காதலிக்கிற. காதலிக்கல. நீ என்ன காதலிக்கிற. காதலிக்கல 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 நான் அடியோட வெறுக்கிறேன். உங்களையும் சரி உங்க புள்ளங்குழலையும். புல்லாங்குழல உடைச்சிட்டியா? உனக்கு எப்ப திருப்தியா இருக்கா? சந்தோஷமா? இல்லனா இன்னும் உனக்கு மனசுக்கு திருப்தியா இல்லனா அப்ப இந்த எல்லாத்தையும் உடைச்சிட. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா மோகனோட புல்லாங்குழல உடைக்கிற உரிமை வெறும் ராதாவுக்கு மட்டும்தான் இருக்கு. உட. உடைச்சிருவேன். எல்லா புல்லாங்குழலையும் மொத்தமா உடைச்சிருவேன். உங்க ஞாபகத்தை எனக்கு கொடுக்கிற எல்லா புல்லாங்குழலையும் உடைச்சிருவேன். நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமாக்கி இணைக்கிற எல்லாத்தையும். ஏன்னா இந்த புல்லாங்குழல் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்னையே அறியாம என்ன உங்ககிட்ட இழுக்குது. இது இது ரொம்ப மோசமானது. இது உங்க மனசை மட்டும்தான் புரிஞ்சுக்குது. உங்க மனசுல இருக்கிறத மட்டும் தான் சொல்லுது. இதோட இசையால மத்தவங்க மனசு எவ்வளவு புண்படுதுன்னு இதுக்கு தெரிய மாட்டேங்குது. இது இது என்னோட எதிரி. நான் எல்லா புல்லாங்குழலையும் உடைச்சிருவேன். எனக்கு உங்களோட எந்த ஞாபகமும் தேவையில்லை. மிஸ்டர் மோகன், ராதிகா ராதிகான்னு உன் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. ராதிகா எங்க இருக்க? ராதிகா எங்க போன?
ஆக்சுவலி இது ராதிகா தப்பல என்னோட தப்பு தான். ராதிகா நான் கூவிட்டு இருந்தா மட்டும் போதாதா, அட்டைப்பூச்சி எங்க இருக்கோ அங்கதானே இந்த ராதிகாவும் இருப்பா. அப்படியே அம்மா இடுப்புலயே ஓட்டிட்டு இருப்பா. இந்த உருண்டைக்கு கரெக்டா நீர்க்கணன்னு பேர் வச்சது கரெக்டா தான். இவன் அப்படியே கைய கால கட்டி போட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு சாவடிக்கிறான். அப்படியே தூக்கி மண்டியில அடிச்சு சாவடிச்சுன்னு இதெல்லாம் கூட்டு போய் கடல்ல கரைச்சிடறேன் பாரு மகனே. என் செல்லக்குட்டி மானஸ் எங்க இருக்கீங்க? எங்கடா இருக்க உருண்டை? இவனைய பார்க்க வந்த? இவனை பார்க்க வரல, எனக்கு என் மனைவியோட ஞாபகம் வந்துருச்சு. அவளை பார்க்க வந்து, ஆனா அவளை காணோம். சொல்லுங்க என் செல்ல குண்டாடி எங்க? அவ இங்கதான் எங்கேயாவது இருக்க போறா. அவ எங்க வெளியே போறா? அவ வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா நான் ஏன் உங்களை தேடி வர போறேன்? என் பொண்டாட்டி எங்கன்னு ஏன் உங்ககிட்ட வந்து கேக்குறேன்? நானே கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். எனக்கு கழுகு பார்வை தெரியும்ல. நம்ம வீடுதான், கோவில் திருவிழா கிடையாது. ஒரு வாட்டி உள்ள போய் தொலைஞ்சிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம்ன்றதுக்கு. எங்க என் பொண்டாட்டி? ஐயோ, ராதிகா எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆமா, முதல்ல உங்களுக்கு இங்க போ. தெரியாதா? நான் தான் சொல்றேன்ல, கிளம்பு இங்க இருந்து முதல்ல. ஓ, அட என்னடா, தயவு என் செஞ்சு போ. பொண்டாட்டியை ஒண்ணும் காணோம். நடக்கல. போ நீ empty முதல்ல. cylinder தயவு கடைக்கிட்ட செஞ்சு வந்த வெளியே மாதிரி போன்னு துரத்திக்கிட்டே சொல்றேன்ல. இருக்கீங்க என்ன? Time over. அம்மா 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 மனஸ், அம்மா அம்மா மனஸ், என்னப்பாச்சு? எதுக்கும் பயப்படாத. அம்மா இப்ப வந்துருவாங்க. நீ பயப்படாம தூங்கு. என்ன, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். அதனால பயப்படாம தூங்கு. தூங்குடா கண்ணா. ஒழுங்கா அமைதியா உட்காந்துரு, இல்லனா இல்லனா என்ன? இல்லனா என்ன சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நான் அந்த பழைய ராதா கிடையாது. உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு. நீங்க என்கிட்ட என்ன பண்ணாலும் சரி, நான் அதுக்கு டபுளா உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். இப்ப சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? கிஸ் பண்ணிடுவேன். கடவுளே கிருஷ்ணா, நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன ஆச்சு மிஸ்டர் மோகன்? நான் இன்னொருத்தரோட மனைவிங்கிறத மறந்துடாதீங்க. அது எப்படி என்ன நீங்க கிஸ் பண்ணுவீங்க? பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? பாக்குறியா? இப்படி இப்படி பண்ணுவேன். நல்லா இழுத்து ஒரு லாங் கிஸ்ஸா கொடுப்பேன். என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? உங்களுக்கு எதுவும் புரியாதா? பாக்குறியா? என்ன விடுங்க. எங்க பாரு, நீ அசையக்கூடாது. கையை மட்டும் காட்டு, இல்லனா கொடுத்துருவேன். நான் எந்த அளவுக்கு வெக்கம் கெட்டவன் உனக்கே தெரியும்ல. ஜாக்கிரதையா இரு. இங்க பாருங்க, என்ன விடுங்க.